விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். நம்ம சேனலில் இந்த ஜனவரி மாதம் துவங்கி வரிசையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு, குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதற் பகுதியிலும் சரி பிற்பகுதியிலும் சரி, அவங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் வியாபாரம் நன்றாக வரும், பண வருவாய் வரும், எந்தெந்த தேதிகளில் முக்கிய முயற்சிகளை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டு அதில் முதல் 2 வாரங்களுக்கான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் நான் எப்போதுமே சொல்வதுண்டு, ஒவ்வொரு பிறந்த தேதியின் அமைப்பிற்கும் ஒரு சில காலங்கள்ங்கிறது ஏற்றதாகவும், ஒரு சில காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருப்பதை அப்படியே ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நமக்கு வெற்றி தரக்கூடிய காலத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சியை முன்னெடுங்க. நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது செழித்தோங்குவதற்கான வாய்ப்புங்கிறது அன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் வியாபாரத்தில் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தொடர் தோல்விகளோ அல்லது நிறைய கடன் சிக்கல்களோ உருவாக்கிட்டு இருக்குன்னா, அவர்கள் எல்லாருமே உங்களுடைய பிறந்த தேதியும் உங்கள் வியாபார பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பலாம். நீங்கள் உங்களுடைய நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான வியாபார பெயர் ஏன் பலன் தர மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ அது எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் அதில் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி 2025 என்ன மாதிரியான வெற்றிகளை வியாபார ரீதியாக தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே 3ஆம் எண்காரர்களுக்கு இந்த வருடம் முழுமையுமே ஏதாவது ஒரு வகையில் அனுகூலங்கள், குறிப்பாக நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலமாக, அதாவது முன்பின் அறிந்திராத ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது சேரும். அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. உங்களுடைய வியாபார வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் பெருகவே செய்ய போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியே நான் ஆரம்பிக்கிறேன். இது ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் நீங்கள் செயல்பட்டாலே போதும், வெற்றிங்கிறது தானாக சேரும். முக்கியமாக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, வியாபாரத்தில் நீங்களே ரொட்டேஷனில் காசு ரன் பண்ணி தான் நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதில் உங்களுடைய இன்னொரு நபர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர் உங்களை கேரண்டராக கையெழுத்து போட கூப்பிடுவார். கரெக்டாக இப்போ தான் வரும். அது அப்படி வந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போதுமே தனிக்காட்டு ராஜா தான். அவரை நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் விட்டால் தான் அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். நான் தேவையில்லாத முயற்சிகளை பண்ணிவிட்டு அப்புறம் போய் கடவுள்கிட்ட போய் காப்பாற்றுங்கன்னு நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் தான் தவறே பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு எல்லாரும் போய் கடவுள் முன்னாடி மன்றாடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, அதே போல் 10ஆம் தேதி. இந்த 3 தேதிகள் மிக மிக அனுகூலமான நாட்களாக உங்களுக்கு அமையுது. இந்த தேதிகளில் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் போடுவது அல்லது ஒரு ஆஃபீஸை ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் உருவாக்கி நீங்கள் அந்த இடத்துக்கு இனாகரல் பண்ணிவிட்டு நீங்கள் குடி போவது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். இப்போ நான் சொன்ன தேதிகளில் எந்தெந்த தேதிகள் உகந்த தேதிகள் கிடையாது, எந்தெந்த தேதிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, 6ஆம் தேதி இந்த மாதத்தில் வரக்கூடிய 6 பிப்ரவரி 2024, அதே மாதிரி 8 பிப்ரவரி 2024, இந்த 2 தேதிகளுக்கு பெரிதாக எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்காதீங்க. அந்த தேதிகளில் முடிந்தவரை உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்காமல் அமைதியாக இருப்பதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதும். அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ இந்த 3ஆம் தேதியில் பிறந்த உங்களுக்கு தெய்வ வழிபாடாக நீங்கள் செய்ய வேண்டியது, குருவுடைய ஆலயத்திற்கு சென்று வரணும். ஷீரடி சாய்பாபா போன்ற மகான்களை நிறைய வழிபடணும். அதே போல் உங்கள் வீட்டில் அருகிலேயே இருக்கக்கூடிய ஜீவ சமாதி கோயில்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் போய் வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவர் வெற்றியே பெற்று தருவார். ஏன்னா இந்த குருவோடைய அமைப்பே பார்த்திங்கன்னா அதுதான் உங்கள் தேதியிலே இருக்குது. அதனால தான் சொன்னேன், இந்த குழந்தைகள் வாத்தியார்களை நிந்தித்தால்
அவர்களுடைய பெரும் சாபத்துக்கு ஆளாக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். ஸோ அதனால தான் வாத்தியாருக்கு எப்போதுமே மதிப்பு தரணும் அப்படிம்பாங்க. அவங்க தான் குருவே. ஸோ குரு வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு அதுவும் இந்த ஆண்டு முழுமைக்குமே இருக்க போகுதுங்கும்போது அதில் அந்த முதல் 15 நாட்களில் இப்போ நான் சொன்ன தேதிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய வியாபார நிலுவைத் தொகை அப்படிங்கிறது இந்த முதல் 15 நாட்களுக்குள்ளார வருவதற்கான அந்த ஒலிக்கீற்று அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ பாசிட்டிவாக இப்போ தான் சார் ரெஸ்பாண்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே நீங்கள் சொல்லுவீங்க. சரி, உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை எந்தெந்த தேதிகளில் போய் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். அதன்படி பார்க்கும் பொழுது 4ஆம் தேதி, 8ஆம் தேதி, இந்த தேதிகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து போய் ஒரு விஷயத்தை வந்து உதவியாக கேட்பதையோ அல்லது ஒரு புதிய விஷயத்தை துவங்குவதையோ நீங்கள் வந்து அறவே தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய தேதிகள்னு ஒரு சில தேதிகள் சொல்லியிருக்குன்னா அந்த தேதியிலேயே முயற்சிகளை வச்சுக்கோங்க. அது உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். அடுத்த நிலைனா சாதாரண நிலையில் நீங்களே வந்து ஒரு பெரிய ஒரு டாப் ஏஜெண்ட்டாக மாறி மற்றவர்களுக்கு வியாபார வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய அளவிற்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முகத்தை மூடிக்கொள்வது அல்லது மாஸ்கை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது. இந்த 3ஆம் தேதி காலகட்டத்தில் குருவுடைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நோய்வாய் வரும். நோய்வாய்ப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும். ஏன்னா வியாபாரத்திற்கு நீங்கள் முதல்ல தெளிவாக உட்காரணும். நீங்கள் உட்காந்து வியாபாரம் பண்ணும்போது, ஏன்னா இப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் நான் அறிந்த வரையிலேயே நல்ல வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரிகளே சுணக்கமாகி போய் படுத்துடுறாங்க. வியாபாரத்தை பார்த்துக்க முடியாமல் வியாபாரம் ஒரு பக்கம் வந்து டல்லாக ஆரம்பிக்குது. அவங்க ஆரோக்கிய கேடு உருவாயிடுது. ஸோ இந்த சூழ்நிலையை வந்து அவசியம் நீங்கள் தவிர்த்துக்கணுன்னா இந்த சுவாச சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வரக்கூடிய அந்த ஆரோக்கிய குறைபாடையும் நீக்கிக்கணும். அது குறிப்பாக இந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ ட்ராவல் பண்ணி போவீங்கன்னு வைங்க, 8ஆம் தேதியோ அல்லது ஒரு 4ஆம் தேதியோ இது மாதிரியான ஒரு சர்ப்பகிரகங்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் போகும்போது அது உங்களுடைய சுவாச மண்டலத்தை பாதிக்கும். அது உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடை இது பண்ணும், பிரச்சனைக்கு உள்ளாக்கும். அதனால் உங்களுக்கு அந்த எதெல்லாம் உகந்த தேதிகள்னு சொல்லணும் அந்த தேதிகளில் உங்களுடைய வியாபார ரீதியான பிரயாணத்தை வச்சுக்கோங்க. புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கோங்க. எந்தெந்த தேதிகள்லாம் உகந்தது கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும் அந்த தேதிகளில் எல்லா வகையிலையுமே உஷாராக இருங்க. வியாபாரத்தை பார்த்துக்கிறதுலையும் சரி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுலையும் சரி, கடன் கொடுப்பதுலேயும் சரி, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் உங்களை பத்திரமா வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த தேதிகளை மிக சரியாக நோட் பண்ணி வச்சுட்டு பயன்பெறுங்க. எந்தெந்த தேதிகளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும் அந்த தேதிகளை ரொம்பவே தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நம்மளாக போய் ஒரு பள்ளத்தில் இறங்கக்கூடாது இல்லையா? அதனால் என்றைக்கு நல்ல உகந்த நாட்களோ அன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு வெற்றியே தரப்போகுதுங்கிறத உறுதியாக நம்புங்க. நான் இந்த பகுதியின் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தது மாதிரி உங்களுக்கான இலவச வியாபார பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு கொடுப்பதாக இருக்கேன். அந்த பொது தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வியாபார பெயரையும் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, இந்த 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவுசெய்து கமெண்ட்டில் போடாதீங்க. என்னால் அது பார்த்து பதில் அனுப்ப முடியாது. நேரடியாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புபவர்களுக்கு 3 நாட்களுக்குள் பதில் அனுப்புகிறேன். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் என்னால் அதை அனுப்ப முடியுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.